2026 யார் சிஎம் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? விஜய், சீமான், எடப்பாடி, ஸ்டாலின். விஜய். 2026 யார் சிஎம் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? டிவிக்கே தான் வரணும்னு ஆசைப்பட்றேன். விஜய். விஜய் தளபதி தானே, தளபதி. ஆமாம். 2026 யார் சிஎம் வரணும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக சீமான் தான் பிரதர். சீமான் தான். விஜய் தான். விஜய் தான். ஆமாம், விஜய் தான் வரட்டுமே, பார்க்கலாம். யார் முதல்வர் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? விஜய். ஏன் விஜய்க்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க சார்? ஏதாவது காரணம் இருக்குங்களா? இல்லை, எப்போவுமே வந்துட்டு ஒருத்தருக்காகவே கொடுத்து எனக்கு ஏதோ அந்த ஆட்சி வந்து அவ்வளோ பிடிச்ச மாதிரிலாம் எனக்கு தெரியல எனக்கு. அதனால் விஜய் வந்தால், ஏன்னா இவ்வளோ நாள் வந்து அவர் வந்து டிவியில் வந்து ஷோ தான் பண்ணிட்டு இருந்தார். அவருக்கு அதிலே வந்து காசு எல்லாமே கிடைக்கும். ஆனால் எதுக்கு அவர் இதுக்காக வரணும்? ஏதாவது ஒரு காரணத்துக்காக நம்மளோட இதை மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரலாம். இப்போ அப்படி நீங்கள் சொல்ல போனீங்கன்னா சீமான் கூட ஒருத்தர் இருக்காருல்ல, மாற்றமே கொடுக்கணும்னு சீமான் இருக்காரு. சீமான் எனக்கு ஏதோ அவ்வளோ இது இல்லை. ஏன் விஜய் வரணும்னு நினைக்கிறீங்க? வாய்ப்பு கொடுக்கணும். ரெண்டு கட்சியுமே மாற்றி மாற்றி நம்ம ஓட்டு போட்டிருக்கோம். புதுசாக வந்திருக்காங்க, போடலாம். அநேக புதுசாக கூட சீமான் கூட இருக்காரு. ஏங்க அவர் 15 வருஷமாக இருக்கார்ல, இவர் புதுசாக வந்திருக்கார். ஆனால் விஜய்க்கு உங்கள் வீட்டிலலாம் உண்மையாக 10 ஓட்டு விஜய்க்கு இருக்குதாக்கா? இருக்குது. விஜய் இந்த தடவை வெற்றி பெறுவாராக்கா? கண்டிப்பாக எல்லாரும் ஓட்டு போட்டால் கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க. நாங்கள் புதுக்கோட்டை. ஏன் என்ன காரணத்துக்காக விஜய் வரணும்? ஓகே, never given anyone else a chance, so விஜய் அந்த மாதிரி. இந்த ஏதாவது ஒரு ரீசன் இருக்குல்ல, இந்த ரீசனுக்காக வந்து விஜய் சப்போர்ட் பண்ணணும்னா? யங் பீப்புளுக்கு ஒரு இதாக இருக்கார், ஸோ அவருக்கு சப்போர்ட் பண்ணலாம். யூத்தோட இதெல்லாம் கேட்குறாரு, ஸோ நியூ டைப் ஆஃப் பர்ஸ்பெக்டிவ் இருக்குது அவர்கிட்ட, ஸோ அதுக்காக சப்போர்ட் பண்ணலாம். ஜென்ரேஷனுக்கு பொலிட்டிக்கல்னால என்ன ஒரு பொலிட்டிக்கல் நாலேஜ் வரதுக்கு விஜய் ஒரு ரீசனாக இருக்காருன்னு சொல்கிறாங்க, உண்மைதானா? பற்றி படிக்கிற முன்னால நம்ம படிக்க மாட்டோம், நியூஸை பற்றி கேட்க மாட்டோம். விஜய் வந்ததுக்கு அப்புறம் இந்த யங் ஜென்ரேஷன் மத்தியில் ஒரு பொலிட்டிக்கலுக்கான ஒரு அவேர்னஸ் இருக்குங்கிறாங்க. ஷோ இருக்கு. 2026 விஜய் சிஎம் வருவாரா? ஐ ஹோப் ஸோ. தேங்க்யூ. காரணத்தை விஜய்க்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதான் ஆல்ரெடி அவங்க 2 பேரும் நல்லா ஆண்டுட்டு, தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா ரொம்ப பேக்கில் இருக்குது, ஏகப்பட்ட கடன் இருக்குது. ஸோ இவர் ஏகப்பட்ட புது திட்டத்தில் இருக்காப்புல. ஸோ இவருக்கு சான்ஸ் கொடுக்கலாம். சான்ஸு அந்த மாதிரி மாற்றத்தை கொண்டு வர மக்கள் அப்படின்னு சீமானு இருக்கார். எப்படி பாருங்க, இப்போ பார்த்தீங்கன்னா சீமான் ஃபுல்லாக பற்றி விஜய் தான் பேசுகிறாரு. வரவங்க இது ஆளுங்கட்சி பற்றி பேசலாம், அவர் ஃபுல்லாக ஃபுல் ஃபோக்கஸ் ஃபுல்லாமே விஜயை டாமினேட் பண்ணுங்கிற இதில் தான் பேசிகிட்டு இருக்காப்புல. ஸோ விஜய் தான். வீட்டில் எத்தனை ஓட்டு இருக்கு விஜய்க்கு? எங்கள் வீட்டில் ஒரு 12 ஓட்டு இருக்குது. 12 ஓட்டில் எத்தனை ஓட்டு டிவி கேக்கு உண்மையாக விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது? எல்லாருமே கண்டிப்பாக. ஆமாம். ஆக்சுவலாக எங்களோட அப்பா அம்மா வந்து ரொம்ப ஏடிஎம்கேவோட ஃபேன்ஸ். ஆக்சுவலாக இப்போ அவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க எம்ஜிஆர் போயிட்டாங்க, ஜெயலலிதா போயிட்டாங்க, அதுக்கு அடுத்து அவங்களுக்கு யாரை செலக்ட் பண்ணணும்னு தெரில. ஸோ இப்போ எங்கள் அம்மாட்ட கேட்டாலுமே அவங்களே விஜய் பண்ணலாம், புதுசாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து பார்க்கலாம், எல்லாத்துக்கும் லெட் இட் பி பார்க்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு எங்களுக்குமே அதே ஆசை தான். லெட் வி வில் கிவ் அ சான்ஸ் டு விஜய், பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஆமாம், எனக்குலாம் நிறைய ஹோப் இருக்குது. எந்த ஏரியா? எங்களுக்கு ஆக்சுவலி நாங்கள் திருநெல்வேலி, நாங்கள் இங்கே பூந்தமல்லியில் தங்கியிருக்கோம். என்ன காரணத்துக்காக தளபதி விஜய் அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போம். படம் தான் நடிக்க தெரியுது, ஜனநாயக படத்தை ரிலீஸ் பண்ண முடியல, இவ்வளோ பிரச்சனை, இதை முடிச்சுட்டு எப்படி நாட்டு பிரச்சனை தீர்ப்பாரு? அதெல்லாம் அவர் பண்ணுவார்ண்ணா. ஆமாம். ஏமா அப்படி மக்கள் மத்தியில் ஒரு ஆதரவு, ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எஜுகேட்டடாக இருக்காங்க. அதனால் அவருமே இப்போ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நிறைய ஸ்கீம்ஸ்லாம் எடுத்துன்னு வந்திருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ தளபதிக்கு தான் ஓட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஸோ ஆதரவு கண்டிப்பாக இருக்குண்ணா. ஆமாம், நான் இங்கே ரெடின்ஸ்ண்ணா. ஆமாம். இந்த ஏரியாலாம் தாவடி தொகுதி தானே இல்லையா? இல்லை, நான் குண்டிமுடி தொகுதிண்ணா. ஆமாம். அங்கெல்லாம் வந்து விஜய் பற்றியும் டிவிக்கே பற்றிலாம் தெரியுதா? எல்லாருக்குமே தெரியும். குழந்தை கேட்ட கூட சொல்லணும் நீங்கள் டிவி. ஆமாம், டிவிக்கே தான். ஆமாம். என்னதான் பண்ணுறாங்க? சரி, இவங்களே ரொம்ப நாளாக பண்ணிட்டு இருக்காங்களே, அவங்க வரட்டுமே, என்னதான் பண்ணாடுங்கன்னு பார்ப்போமே. சரிக்கா, அப்படி மக்கள் வந்து ஓட்டு போடுவாங்களாக்கா, இல்லை சும்மா சொல்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களாக்கா? வாய்ப்புகள் இருக்குது, ஆனால் வந்து இவங்க ஏதாவது என்னக்கா இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் இப்போ இருக்கிறேன், நீங்கள் டிவி கேட்க ஓட்டு போடணுன்னு ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், என்ன கொடுத்தா மாற்றி ஏடிஎம்கே டிஎம்கேக்கு ஓட்டு போடுவீங்க? அப்படி இல்லை, எதிர்பார்த்துன்னு ஓட்டு போடுறது கிடையாது. இது வந்து நம்மளோட ரைட்ஸில் வந்து தானே, அது வந்து ஒருத்தங்க சொல்லி செய்யணும்னு அவசியம் கிடையாது, நம்மளோட இஷ்டம் தான். இப்போ ஏடிஎம் டிஎம்கேலாம் சத்தியம் வாங்கிடுறாங்க, எப்படி சத்தியத்தை மீறுவீங்க? என்ன சத்தியம் வாங்கினா? அப்படியே சத்தியம் வாங்கிறதுக்குலாம் யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. அது நம்மளோட ரைட்ஸில் வந்து தானே, அது ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வந்து தானே, அது அப்போ வந்து நம்மளோட இஷ்டம் தான். விஜய்க்கு அப்போ ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக. நீங்கள் எந்த ஒரு நான் வந்து என்னோட நேட்டிவ் வந்து கேரளா தான், நான் இங்கே செட்டில்டு தான், சென்னையில். என்ன காரணத்துக்காக சீமான் வரணும்? அவரோட கொள்கை தான், தமிழ் தேசியம்ன்ற ஒரே கொள்கை, அது போதுமே. எப்படி பார்க்குறீங்க? இப்போ வந்து விஜய் இருக்காரு, எடப்பாடி இருக்காரு, ஸ்டாலின் இருக்காரு, இவங்க மூணோட என்ன வந்து சீமான் பெட்டராக பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்க? ஒரே ஒரு தான், அதான் சொல்லல, 3 இது ஃப்ரீ. எனது கல்வி, மருத்துவம், குடிநீர், அது மட்டும் ஃப்ரீயாக இருந்தாலே போதும். அதான் திரும்ப 10 லட்சம் கோடி இப்போ கடன்,
திரும்ப கடன் எதுக்கு அந்த கடன்? விஜய் வந்தாலும் வேறு மாற்றமும் இல்லையே, திராவிடம் அதே தான். அதனால் அந்த 2500 வேறு மாற போகிறதே கிடையாது, திரும்ப அது கடன் தான். ஆனால் குறிப்பாக இளைஞர் மத்தியில் யார் வந்து மாசா இருக்கான்னு நினைக்கிறீங்க? அண்ணன் சீமானா, தம்பி விஜய்? நீங்கள் மாசுன்றது எதை பார்க்குறீங்க? மாசுங்கிறது மக்கள் யாருக்கு அதிகமான வாக்கு செலுத்தி அவங்கள கொண்டு போய் வந்து சீட்டில் உட்கார வைப்பாங்கிறத நான் மாசா பார்க்குறேன். சரி, நீங்கள் வந்து அதை மாசாக பார்த்தீங்கன்னா அது கவர்ச்சியில் வந்து விஜய் தான், அது தேவையில்லை நமக்கு. இங்கே ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நம்ம ஓடணும் இல்லைங்க. பாருங்களேன், அண்ணன் மேலே விமர்சனம் வைக்கிறது உன்னால ஒரு எம்எல்ஏ கூட ஜெயிக்க முடியலன்னு வைக்கிறாங்க. சரி, தத்துவத்தில் நம்ம வந்து சீமான் அண்ணன் ஒன்று சொல்ல ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியலேங்கிறாங்க. என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அதான் சொல்கிறேன்ல, மக்கள்கிட்ட வந்து அது போய் கரெக்டான முறையில் சேரலை, அவ்வளவுதான். இப்போது நம்ம ஊடகங்கள் இந்த இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இதெல்லாம் இருக்கிறதுனால அதிகமாக தெரிகிறது சீமான். நானும் விஜய் ரசிகர் தான், ஆரம்பத்தில் விஜய் ரசிகர் தான். விஜய் ரசிகராக பிடிக்கும், சீமானை வந்து கொள்கையில் பிடிக்கும், அவ்வளவுதான். விஜய் வந்துட்டார், அதனால் நான் வந்து டிவிக்கு இணைஞ்சிடறேன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு கர்நாடகாவில் சிரஞ்சீவி தெரியுமா? சிரஞ்சீவி கட்சி அமைக்கும் முறை அப்படிங்கும் போது எவ்வளோ கூட்டம் குடிச்சு, அதை விடையே விஜய் கூடிருச்சு. இந்த எம்ஜிஆர் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். எம்ஜிஆர் அது 76 அந்த காலகட்டங்களில் பெறும்போது கூத்தாடியை பார்க்கறதுக்கு வருவாங்க. அவர் சீட்லேயே உட்காந்துட முடியும்னு சொன்னாங்க அந்த காலகட்டங்களில். எம்ஜிஆர் ஆட்சிக்கு வரதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? 10 வருஷம் அவர் எடுத்தார். ஆனால் அவர் வந்த பிறகு ஒரு தடவை கூட டிஎம்கே உட்காரவே இல்லை. குறிப்பாக 70 வருஷம் கட்சி கூத்தாடி அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கல்ல, அதாவது கூட்டம் கூடுது அப்படின்னு சொன்னீங்கல்ல, அந்த கூட்டம் வந்து ஓட்டா மாறிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? வாய்ப்பே கிடையாது இல்லை, ஏன்னா இருக்குது எல்லாமே அந்த 20-25 வயசுக்குள்ளே தான் ரசிகராக இருக்குது. பெருசாக அடி வாங்க போகிறது விடுதலை சிறுத்தைகளும் நாம் தமிழர் கட்சியும் தான் சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? அப்படியா? விடுதலை சிறுத்தைகள் வருகை விடுதலை சிறுத்தைகளையும் நாம் தமிழர் கட்சியோடய வாக்குகளை அடிச்சு நொறுக்கி விடுதுங்கிறாங்க. நாளுக்கு அப்புறம் பார்ப்போமே, மே 4க்கு அப்புறம் பார்ப்போமே அதையும். இல்லை, அதான் நாங்களும் பார்க்கலாம்னு நினச்சிக்கிறோம். அதான் கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சி வீழ்றதுக்கு வாய்ப்பு இல்லை. எப்பயுமே டிவிகேவோட அதிகமாக ஓட்டு வாங்கணும்னு உங்களால் சொல்ல முடியும்? கண்டிப்பாக வாங்குவோம், கண்டிப்பாக வாங்குவோம். சேனலில் இதுக்கான கமெண்ட்டில் பார்த்துருக்கேன். கண்டிப்பாக பிரதர். நான் அது ரெண்டுக்குமே வரல, நான் எடப்பாடி அவ்வளோதான். என்ன காரணம்? இல்லை, எங்களோட வீட்டில் ஃபேமிலியாக அப்படியே பாரம்பரியாக வந்தது, அதனால அவங்களுக்கு தான். கட்சி எலெக்ஷன் வருது வர பிஜேபி எதிர்ப்பீங்களா? எலெக்ஷன் வந்தோடனே பிஜேபியோட கூட்டணி வச்சுக்கிறீங்களா? அது நம்ம தெரியாது. நான் ஃபேமிலியோட என்ன சொல்கிறாங்களோ எங்கள் வீட்டில் அப்படின்ற நம்மளுக்குன்னு ஒரு உரிமைன்றதை தாண்டி எங்கள் வீட்டில் அப்படியே வந்துட்டாங்க, நானும் அப்படியே ஆமாம். உங்களுக்கு ஒரு ஆளை பிடிச்சிருக்கலாம், இல்லை பிடிச்சி அப்படி நான் யாரையுமே பார்க்கல இப்போ வரைக்கும், யாருமே கிடையாது. ஆமாம் ஆமாம். ஏன்னா டைமிங் பார்த்தீங்கன்னா இப்போ 4 o'clockலேருந்து 7 o'clock கொடுத்துருக்காங்க. அது வந்து ஈவினிங் டைம்ன்றதுனால நிறைய பேர் ஒர்க் முடிச்சிட்டும் வருவாங்க, ஸ்கூல் போய்ட்டு வருவாங்க. ஸோ ரஷ் க்ரௌட் வந்து அதிகமாவாங்க. அதனால நான் ஏதாச்சும் ப்ராப்ளம் ஏதாச்சும் ஆகும்னு அதனால கேன்சல் பண்ணாங்க. இந்த கட்டுப்பாடு விஜய்க்கு மட்டும் நினைக்கிறேன். ஏன்னா அவர் எங்கே போனாலும் க்ரௌட்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ தூத்துக்குடி போனார், அங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ க்ரௌடு வந்து, அதனால் இங்கேயுமே அதுமாரி ஏதாச்சும் க்ரௌடு வந்து ஏதாச்சும் ஆகிடு போகுது, கரூர் இஷ்யூ மாரி ஏதாச்சும் ஆகிடு போகுதுன்றனால அதை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், எல்லாருக்குமே இருக்குண்ணா, எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இருக்காது ஆசை. ஆமாம், சரி, ஓகே. ஒரு மாதிரி சேஞ்சாக இருக்கும்ன்ட்டு கட்சியில். ஏன் சேஞ்ச்? யார் விஜய் அந்த சேஞ்ச் கொடுப்பாருன்னு எப்படி நம்புறீங்க? பார்க்கலாம், இவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலான்ட்டு. நாங்கள் பெங்களூர். நிறைய இருக்காங்க ஃபேன்ஸுங்க. கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் ஃபுல்லாக விஜய் தான். யாருக்கு ஓட்டு போடணுமா? விஜய். ஏன் விஜய்க்குங்கிற? சொல்லி எதுக்கு விஜய்க்கு ஓட்டு போடணும்? விஜய் நான் பிடிக்கும். அப்படியா? உனக்கு ஓட்டு வந்து நீ போடலாம்.